ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 71வது திருப்பெயர் நாமா ஜட்டாதராஜ நமஹா. ஜடை தரித்தவனுக்கு நமஸ்காரம். ஜடா ஜடாமுடி, தரஹா தரித்தவன். பகவானுடையதான பரமேஸ்வரனுடையதான ஜடை முடி எப்படி இருக்குன்னு கேட்டால் அதனால தான் பகவானுக்கு கபர்தீன்னு பேர். பகவானுடைய ஜடாமுடி இருக்கிறதுனால தான் நாமெல்லாம் இங்கே இருக்க முடியறது. அதற்கு உதாரணம் வேதமே சொல்கிறது. உலகமே தண்ணியில் மூழ்கி போய் அழியிற மாதிரி இருந்தது. அப்போது கங்கை வந்தபோது பரமேஸ்வரன் தான் தன்னுடைய ஜடாமுடியினாலே சுற்றி கங்கையை திவலையாக பூமிக்கு கொடுத்தார்னு இருக்கிறதுனால அந்த உபகாரம் யாராலையும் சொல்ல முடியாத ஒரு உபகாரம். அதனால் பகவானுடையதான ஜடாமுடி ரொம்ப விசேஷமானது. அதை வைத்தே பரமேஸ்வரனுக்கு நிறைய இடங்களில் பெயர் உண்டு. அப்படி இருக்கிற மூர்த்தியினுடைய புத்திரராக இருக்கிற சாஸ்தாவும் எல்லா இடங்கள்லையும் ஜடையோடு தான் இருப்பார். அவருக்கு அந்த சடையவே பின்னாடி அழகாக இருக்கும். அது எல்லா மூர்த்தியிலையும் நம்ம தரிசனம் பண்ண முடியும். சிவபுத்திரங்கிறதுக்கு உத்தமமான லட்சணம் அது. சரி, பரமேஸ்வரனுடைய ஜடையோ சாஸ்தாவுடைய ஜடையோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு சிவகேசாதிபாத வர்ணன ஸ்தோத்திரத்தில் சங்கர பகவத்பாதர்கள் கொண்டு போய் சொல்லும்போது ஒரு உதாரணம் சொல்கிறார். கொஞ்சம் மஞ்சளாவும் கொஞ்சம் சற்றே பழுத்து சிவந்த நெற்பயிர் போன்றும் உள்ள இறைவனுடைய ஜடாமுடியானது எப்படி இருக்கான், தடுக்கவே முடியாத ஆபத்தாகிற சம்சார குழியில் விழுந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் கரையேற வைக்கிற கயிறு மாதிரி இருக்கான். அதனால தான் அவர் இப்படி ஜடையோடு இருக்காராம். இன்றைக்குமே ஐயாறில் திருவையாறுன்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரத்தில் பஞ்சநாத க்ஷேத்திரத்தில் சுவாமி ஜடையை விரிச்சுட்டு இருக்கிறதா ஐதீகம். அதனால் பிரதட்சணம் இப்படி கிடையாது. பகவானை வேதமே நிறைய இடங்களில் கொண்டு போய் சொல்லும்போது ஜடையை வச்சு வர்ணிக்கிறது. இதில் இன்னொரு விசேஷம், சாஸ்தாவுக்கு ரொம்ப அவருக்கே உரித்ததான பெயர் சடவுடையார் அப்படிங்கிறது. எல்லா இடத்துலையும் சாஸ்தாவுக்கு அந்த பெயர் சில கோயில்களில் முக்கியமான இடங்கள்ல இருந்தாலும் சடவுடையார்னு சொன்ன மாத்திரத்தில் ஞாபகம் வரக்கூடிய மூர்த்தி கரிடக்குறிச்சியிலேருந்து மணிமுத்தாறு சென்ற வழியில் இருக்கக்கூடிய தெற்கு பாப்பாங்குளம்ங்கிற ஊர்லேருந்து 1.5 கிலோமீட்டரில் இருக்குது சடவுடையார் சாஸ்தா கோவில். ஏரிக்கரை மேலே இருக்குது அந்த கோவில். சுற்றி வனமும் பின்னாடி மலையும் இருக்கும். அங்கே சாஸ்தா நின்ற கோலத்தில் பாலனாக இருக்கார். பக்கத்தில் அவர் தாயாரான ராஜராஜேஸ்வரி பொற்சடைச்சி, இவர் சடவுடையார், அவளோ பொற்சடைச்சி அப்படிங்கிற பேரோட கோயிலோடு இருக்காங்க. கூடவே துர்கா பரமேஸ்வரி பத்ரகாளி எல்லாரும் இருக்கிறதா கோயில் அது. சுவாமிக்கு முழு தேங்காவும் பச்சரிசியும் மாத்திரம்தான் நைவேத்தியம். இன்றைக்கும் காப்பரிசின்னு சொல்கிறது உண்டது, அதுதான் பகவானுக்கு அங்கே நிவேத்தியம். ஒரு காலத்தில் மழை பெய்கிற நேரத்தில் ராத்திரி இருட்டு வேற, காட்டு வழியில் தன்னுடைய பக்தரான ஒருத்தரு தன்னுடைய மகளை, கர்ப்பிணி பெண்ணான மகளை அழைச்சின்னு வந்துட்டு இருக்கார் பிரசவத்துக்கு. அப்போது திடீர்னு வழி வந்துடுத்து, யாருமே அங்கே உபகாரத்துக்கு இல்லை. அப்போ சுவாமி சடையோட பெண்ணூரு கொண்டு கையில் விளக்க வச்சுட்டு வந்து அவளுக்கு பிரசவம் பார்த்தார் கருணாமூர்த்தி. இந்த பெண்ணிற்கு பிறந்த ஆண் குழந்தைகள் 8 ஆண் குழந்தைகள் பிறந்தது வரிசையா. அப்புறம் அவர்களுக்கு 8 வீட்டு பிள்ளைகள்னு இன்னைக்கும் பெயர். சுவாமிக்கு சிறப்பான தைவெள்ளிக்கிழமைகளில் விசேஷ பூஜை உண்டு. அங்கே அந்த பூஜைகளில் அவர்களுக்கென்று சரியான சிறப்பும் இருக்குது இன்னைக்கும். இந்த சடவுடையார் சாஸ்தா பெண் வழியாக வரக்கூடிய குலதெய்வம். அதாவது எப்படின்னா, அம்மாவுக்கு குலதெய்வமாக இருந்தால் இவரையும் குலதெய்வமாக எடுத்துக்கணுங்கிற ஒரு வழக்கம் இன்னும் சிலர்கிட்ட இருக்குது. இவரை குலதெய்வமாக இருக்கக்கூடியதான கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது, பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் வெளியில் போகிறதா இருந்தால் வேப்பலையை வச்சுட்டு போனோம். இது ஒரு வழக்கம். சீமந்தத்தில் எல்லா காரியங்கள்லையும் உண்டு. ஆனால் இவர்களுக்கு அந்த வழக்கமே கிடையாது. காரணம் என்னென்னா, சடையுடையாரே எப்பவும் கூடவே இருந்து ரட்சிக்கிறார் அப்படின்னும், பிரசவ வழி வந்த உடனே பணத்தை நேர்ந்து முடிச்சு வச்சுடணும். பிரசவமாகி அந்த விருத்திங்கிற தீட்டெல்லாம் கழிந்த பின்ன சடையுடையாருக்கு போய் அதை காணிக்கையாக செலுத்தணும். சடையுடையநாதா தாயாகி வந்த தயாபரணே சரணமையப்பான்னு சடவுடையாருடைய சாஸ்தா பாடல் ஒன்று தெரிவிக்கிறது. சடவுடையார் சாஸ்தாங்கிற பேரோட தென்காசிக்கு பக்கத்தில் இளஞ்சியில் சுவாமி பூர்ணா புஷ்கலா சமேதராக இருக்கார். அதே மாதிரி சடையுடையார் சாஸ்தாங்கிற பேரோட முகில் வண்ணப்பிள்ளை திரு ராஜபாளையத்திலையும் இருக்கார். அங்கே தேவி பூரணா புன்னைவனத்தாய்ங்கிற பேரோட இருக்கார். இந்த நாமாவானது, இந்த ஜட்டாதராஜ நமகாங்கிற நாமாவானது மிதுன ராசியும் திருவாதிர நட்சத்திரத்தையும் மறைமுகமாக குறிப்பிடுறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு.
இந்த சடவுடையார் சாஸ்தா இந்த நூலை தொகுத்த ஸ்ரீ சாஸ்தா கோபாலையவருடைய தாய் வழி குலதெய்வம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல முக்கியமாக அவசியம் தெரிவிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் அப்படி ஜட்டாதராஜ நமகாங்கிற பேரோட பகவான் இருக்கார். சடவுடையார்ங்கிற பேரோட இன்னைக்கும் பிரத்யக்ஷமூர்த்தியாக நிறைய பேருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அப்படியாப்பட்ட சுவாமிக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. ஜட்டாதராஜ நமகா, ஜடை தரித்தவனுக்கு நமஸ்காரம். அச்சங்கோவில் அரசே சரணமையப்பன். அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.